Welcome, Alpha. Greetings to you, the mighty and matchless name of my Lord and Savior Jesus Christ. இப்பொழுதும் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி கொடுக்கப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். படித்தோம், ஞானத்தை சம்பாதிக்கணும், புத்தியை சம்பாதிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அதை வச்சு தான் பண்ணுவோம். 7வது வசனம், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஞானம் எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டு ஞானத்தை தருகிற கர்த்தர். சோர்ஸ் ஆஃப் விஸ்டம் இஸ் காட். ஸோ புத்தியும் அங்கே தான் வருது. புத்தினா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங், எப்படி ஒரு காரியத்தை நடப்பிக்கிறது, அது மாதிரி அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது அவர்கிட்ட தான் வரும். ஸோ எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து. எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. நீ அதை மேன்மைப்படுத்து, அது உண்மை முன்னே மேன்மைப்படுத்தும் போட்டுக்கோம். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன ஞானம் உள்ளவர்களா வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை முடிக்கிறது தான் நம்மளுக்கு பெருமை. ஸோ இந்த இடத்துல பார்க்கணுன்னா நீ அதை மேன்மைப்படுத்து. ஞானம் எவ்வளோ முக்கியத்துவத்தை அறிந்து எல்லாம் செய்தாலும் அதில் ஒரு ஞானம் வேணும். ஸோ நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். நம்ம கெட்டியமாக அதை பிடிச்சிக்கிட்டு விடாமல் விட்டு பிடிச்சிக்கிட்டோம்னா அது நம்ம மேன்மைப்படுத்தும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். டெக்கரேட்டட் ஹெட் மாதிரி தலைக்கு அலங்கார முடி. ஒரு அலங்காரங்கள்லாம் இப்படி தான் போட்டிருக்கும். ராஜாவுக்கு தலையில் கிரீடம் வைப்பாங்க. அவருடைய அத்தாரிட்டி எல்லாமே அங்கே அதில் தான் கட்டும், அந்த கிரீடத்துக்கு தான். அதே மாதிரி நம்மளுடைய முடிக்கு அலங்காரங்கள் இருக்கிறது நம்ம ஞானம்தான். ஞானமற்ற செயல்களில் நம்ம ஈடுபடுறதுனால தான் நம்மளுக்கு பிரச்சனைகளும் எல்லாமே வருகிறது. ஒவ்வொருவரும் ஞானத்தை கெட்டியமாக பிடித்து கொண்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் அதை தருவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க.